வணக்கங்க. நான் உங்கள் பாலாசுந்தர் பேசுகிறேன். இந்த கதையின் பெயர் ஃபாஸ்ட் ட்ராக். ஆசிரியர் பாலாசுந்தர். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை நிறைய பேரை போய் சென்றடையணும். நிச்சயம் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்தும். முக்கியமான மாற்றங்களை நிகழ்த்தும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கிற நம்பிக்கையில் இப்போ உங்களை கதைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன். வாங்க கதைக்குள்ளே பயணிக்கலாம். கதையின் பெயர் ஃபாஸ்ட் ட்ராக். ஆசிரியர் பாலாசுந்தர். அத்தியாயம் 1. செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள். இடம் மகாராஷ்டிராவின் ஒரு நகரம். அறிமுகம்: கிஷோர் நாயக் என்னும் அரசியல்வாதி. கிஷோர் நாயக் வலுவாக இருந்த தனது தந்தூரி ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தார் டிஎஸ்பி சோம்நாத். சோம்நாத் மகாராஷ்டிராவில் இருக்கும் ஒரு பெருநகரின் டிஎஸ்பியாக பணிபுரிகிறார். ஆனால் அவருக்கு ஒரு நாளின் 12 மணி நேரமும் கிஷோர் நாயக்கின் வீட்டில்தான் வேலை இருந்தது. நகரில் நடக்கும் பாதி கொலை, கொள்ளை, கஞ்சா கேஸ்களில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க வேண்டுமானால் அவர் கிஷோர் நாயக்கின் வீட்டுக்கு தானே வந்தாக வேண்டும். அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறாரோ இல்லையோ, அவரது ஆட்கள் மீது பதிவாகிய எஃப்ஐஆர் பற்றி விவரம் தெரிவிக்க சோம்நாத் நேரில் வரவேண்டியதாக இருந்தது. இரவு 11 மணி. இப்போதும் கிஷோர் நாயக்கின் வீட்டில்தான் இருக்கிறார் சோம்நாத். கிஷோர் நாயக் தந்திரி ரொட்டியை மென்று விழுங்குவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவர் முன்னே நின்று கொண்டுதான் இருக்கிறார். இப்படி கிஷோர் நாயக்கின் வீட்டு நாயாக இருப்பதற்கு பதிலாக தள்ளுவண்டியில் வாழைப்பழம் விற்க போயிருக்கலாம் என்று பல நேரங்களில் அவர் நினைத்திருக்கிறார். அவரது மனம் இப்போதும் அதையே நினைத்த போது கிஷோர் நாயக்கின் சாப்பாட்டு மேஜையின் எதிரே அவருக்கு ஒரு நாற்காலி போடப்பட்டது. கிஷோர் நாயக் அமர்ந்திருந்த இடத்திற்கு நேர் எதிராக போடப்பட்டிருந்த நாற்காலியில் மெல்ல அமர்ந்தார் சோம்நாத். அவரின் அருகே இருந்த மற்றொரு நாற்காலியில் ஒரு வாலிபன் அமர்ந்து கொண்டான். அந்த வாலிபன் அமர்ந்த பிறகு ஒரு கணம் அந்த அறையை சுற்றி பார்த்தார் சோம்நாத். அந்த அறையின் ஓரத்தில் ஒருவன் பீடா தயார் செய்து கொண்டிருந்தான். அவன் இருந்த இடம் ஒரு மினி பீடா ஸ்டால் போல இருந்தது. பச்சை பசேலென இருந்த உயரக பீடா இலைகள் அவன் முன்னே இருந்த டேபிளில் அடுக்கி இருந்தது. அந்த பீடா ஆள் மற்றும் தனது அருகே இருந்த வாலிபனை தவிர 2-3 நபர்கள்தான் அந்த அறையில் இருந்தனர். மெல்ல தொண்டையை சிறுமியபடி பேச்சை ஆரம்பித்தார் சோம்நாத். முன்னா மேல கேஸ் வந்திருக்கு சாஹப் என்று தெளிவான மராத்தியில் சோம்நாத் சொன்னார். கிஷோர் நாயக் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த மனுஷன் பேசாமலே கொள்வானே என்று மனதில் நினைத்த சோம்நாத், இந்த முறை மட்டும் கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் சார். இதுக்கு முன்ன 2-3 கேஸ் முன்னா மேல வந்ததை நான் ஓரம் கட்டியிருக்கேன். இந்த முறையும் அப்படி செய்ய முடியாது. 3 பேர் ஸ்பாட்ல டெத் ஆயிருக்காங்க என்றார் ஹிந்தி கலந்த மராத்தியில். தமிழரான அவருக்கு அவ்வளவுதான் மராத்தி பேச வரும். ஆனால் 10 வருடங்களாக வட மாநிலங்களில் பணிபுரிவதால் அவருக்கு ஹிந்தி அத்துப்படி. ஆகையால் அவரது உரையாடல் எப்போதும் ஹிந்தி மற்றும் மராத்தியில் கலந்துதான் இருந்தது. கிஷோர் நாயக் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தனது இடதுபுறத்தில் நின்ற கனமான மனிதரை ஒரு பார்வை பார்த்தார். உடனே அந்த குண்டு மனிதர் தனது அரக்கு நிற லெதர் பையில் இருந்து 2 பெரிய ரூபாய் கட்டுகளை எடுத்து கிஷோர் நாயக்கின் இடதுபுறம் வைத்தார். டேபிளில் கிடந்த அப்பணத்தை கிஷோர் நாயக் சோம்நாத்தின் பக்கமாக லேசாக தள்ளி வைத்தார். டிஎஸ்பி சோம்நாத்திற்கு அந்த பணத்தின் மீது சிறிதளவு கூட நாட்டம் இல்லை. கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கும் மாச சம்பளம் 1 லட்சத்துக்கும் மேலடா, யாருக்கு வேணும் உன் பணம் என்று கத்த வேண்டும் போல இருந்தது சோம்நாத்திற்கு. இந்த முறை முன்னாவை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் சாஹப், என் வேலைக்கு இது ஒல வச்சிடும் என்று டிஎஸ்பி சோம்நாத் மறுப்பாக பேச, கிஷோர் நாயக் குண்டு மனிதரை பார்க்க இன்னும் சில ரூபாய் கட்டுகள் மேஜையில் வந்து சேர்ந்தன. இனி பேசி பயனில்லை என்று புரிந்து போனது சோம்நாத்திற்கு. மோட்டுவையும் முன்னாவையும் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, எத்தனை தடவை தான் நானும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது என்று கூறிவிட்டு பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தார். வாசல் வரை சென்றவரை, 1 மினிட் டிஎஸ்பி சாப் என்று கூறி நிறுத்தினான் அவர் அருகே அமர்ந்திருந்த இளம் வயது வாலிபன். நடையை நிறுத்தி தலையை திருப்பி சோம்நாத் அந்த வாலிபனை பார்த்ததும், அங்கிள் ஹேவ் திஸ் என்று கூறி ஒரு பீடாவை தந்தான் அந்த வாலிபன். மிக அருகே டியூப்லைட்டின் வெளிச்சம் படும் இடத்தில் அந்த வாலிபனை பார்த்ததும் அவனது முகத்தை ஊன்றி கவனித்தார் சோம்நாத். அந்த முகத்தில் கிஷோர் நாயக்கின் முகச்சாயல் இருக்கிறது என்பதை அவரது போலீஸ் மூளை சுட்டி காட்டியது. தேங்க்ஸ், நீங்க மிஸ்டர் என்று கூறி அந்த பீடாவை வாங்கி கொண்டார் சோம்நாத். ஐ ஆம் ரகு கிஷோர் நாயக் என்றான் அந்த வாலிபன். தனது கையில் இருக்கும் பீடாவை ஒரு கணம் இமைக்காமல் பார்த்தார் சோம்நாத். இது எதற்கு என்று பார்வையால் மௌனமாக கேள்வி கேட்டார். அக்கேள்வியை உள்வாங்கிய இளைஞன்,
பிரேக் பிரெட்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா சார்? அது மாதிரி தான் இது. உங்களை மாதிரி போலீஸ் ஆளுங்களுக்கு எங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை. அந்த வெறுப்பை உடைச்சி சமாதானம் ஆகிடலான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல சொன்னாரப்பா என்றான் ரகு ஆங்கிலம் கலந்த மராத்தியில். ரகுவின் உரையாடல் முழுதும் மராத்தி மற்றும் ஆங்கிலத்தில் தான் இருந்தது. அவன் மறந்து கூட ஒரு வார்த்தை கூட ஹிந்தியில் பேசவில்லை. வேலைக்கு சேர்ந்த 6 மாதங்களில் இந்த மராத்திய மொழியை குத்துமதிப்பாகத்தான் புரிந்து கொள்கிறார் சோம்நாத். இப்போது அவன் பேசியதன் அர்த்தம் ஓரளவிற்கு நன்றாக புரிந்ததும், ஓ பிரேக் பிரெட் என்று கூறி சிரித்த சோம்நாத் உள்ளுக்குள் புகைந்தபடியே அந்த பீடாவை சாப்பிட்டார். என்ன விலை பேசின மாதிரி, என்ன பிளாக்மெயில் செய்த மாதிரி, எல்லாரையும் செய்ய முடியாது, தே ஆர் ஆல் அன்டச்சபிள் என்று கூறிட மனம் உந்தியது. ஆனால் எதுவும் பேசாமல் பீடாவை மென்றபடி நகர்ந்து விட்டார் அவர். தனது கார் கதவுகளை நெருங்கிய போது கிஷோர் நாயக்கின் முக்கியமான எடுபடி ஆளான ரஞ்சித் சிங்கை பார்த்தார் சோம்நாத். சோம்நாத்தின் கார் கதவுகளை திறந்து விட்டான் ரஞ்சித் சிங். அந்த முன்னாவும் அவனோட தம்பி மோட்டுவும் எங்கடா போனாங்க என்று ரஞ்சித்திடம் மராத்தியில் கேட்டார் சோம்நாத். லாரி டெண்டர் எடுக்க போயிருக்காங்க சார். அந்த நாய்களை வரும்போது லாரியோடு மட்டும் வர சொல்லு, ஏதாவது பணத்தை இழுத்துட்டு வந்துடாம என்று பற்களை நரநரவென கடித்தபடி பேசினார் சோம்நாத். சரி சார் என்று அடக்கமான குரலில் சொன்னான் ரஞ்சித். நான் சொன்னேன்னு சொல்லு, இனி ஒரு கொலை பண்ணாங்கன்னா எத்தனை கட்டு பணம் கொடுத்தாலும் இந்த சோம்நாத் காப்பாற்ற மாட்டான்னு சொல்லு என்றவர் தனது காரில் ஏறி அமர்ந்தபடி, டிரைவர் என் வீட்டுக்கு போகாத, மீடியாக்காரனும் பேப்பர்காரனும் அங்கதான் பாய் போட்டு படுத்து கிடக்கானுங்க, நேரா என்னோட சாஸ்திரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போப்பா என்றார் தெளிவான தமிழில். எவ்வளவு வேலை என்றாலும் வழக்கமாக இரவில் தனது வீட்டிற்குத்தான் சோம்நாத் செல்வார். இந்த நடுராத்திரியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு தனது எஜமானன் போக மாட்டாரே என்ற சந்தேகம் வந்ததும், சாஸ்திரி அப்பார்ட்மெண்ட்டுக்கா சார் என்று சோம்நாத்திடம் கேட்டான் அவரது கார் டிரைவர். அட ஆமாப்பா, என்னோட சின்ன வீட்டுக்கு தான் போக சொன்னேன், சாஸ்திரி அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னோட சின்ன வீட்டுக்கு தான் போக சொன்னேன் என்று எரிந்து விழுந்தார் சோம்நாத். அதன் பிறகு கார் டிரைவர் கப்சிப்பென வாயை மூடிக்கொண்டு ஓட்ட ஆரம்பித்தார். இந்த கேடு கெட்ட முன்னா பண்ண வேலைக்கு நான் திண்டாடுறேன். 24 மணி நேரமும் போதை கஞ்சாவில் மிதக்கிறவன் கிட்ட துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கா இந்த கிஷோர் நாயக். கையில துப்பாக்கி இருக்கிற திமிர்ல பாக்குறவனை எல்லாம் பொட்டு பொட்டுன்னு அந்த முன்னாவும் மோட்டுவும் சுட்டு தள்ளுறாங்க. ஏற்கனவே என் தலை உருளுது. இந்த லட்சணத்துல அந்த முன்னாவும் மோட்டும் ஒன்னா சேர்ந்து லாரி டெண்டர் எடுக்க போயிருக்காங்களாம். வரும்போது எத்தனை லாரியோடு வர்றாங்களோ, எத்தனை பணத்தோடு வர்றாங்களோ என்று சலித்து கொண்டார் டிஎஸ்பி சோம்நாத். மறுநாள் விடியற் காலையில், இப்போது மும்பை புனே நெடுஞ்சாலையில் நடக்கும் காட்சியை பற்றி பார்ப்போமா? வாருங்கள். விடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்க வேண்டும் என்று உடலில் பல காயங்களோடு வலியால் துடித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணா நினைத்தான். கிருஷ்ணா நினைத்தது போல அக்காலை நேரம் இளம் கன்னியாகவே இருந்தது. நிமிடங்கள் கூட கூட கிழக்கில் சூரியன் மெல்ல மெல்ல ஏறியபடி காலை பொழுதின் கன்னித்தன்மையை பறித்து கொண்டது. கிருஷ்ணாவின் இடது புருவம் பாதி கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. முகம் முழுதும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அடிபட்டிருந்த ஒரு கண் பெரிதாக வீங்கி சிவந்திருந்தது. அந்த கண் முற்றிலும் மூடி இருந்தது. மும்பையிலிருந்து பூனே நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருந்த புழுதி மணலில் கிடந்தான் கிருஷ்ணா. அவன் அருகே தாஸின் உயிரற்ற உடல் கிடந்தது. அண்ணன் என்று உறவுமுறை கூறி கிருஷ்ணா அவரை அழைத்தாலும் கிருஷ்ணாவிற்கு தந்தையாய் இருந்தார் தாஸ். சற்று முன் இறப்பதற்கு முன்பு வரை பொறுப்பான தந்தை போல் அவனது உயிரை காப்பாற்றிவிட்டுத்தான் அவர் மடிந்து போனார். கிருஷ்ணாவை பெற்ற தந்தை 17 வயது வரை அவனுடன் இருந்தார். கிருஷ்ணாவின் வளர்ப்பு தந்தையான தாஸ் அவனுடன் 31 வருடங்கள் 8 மாதங்கள் 4 நாட்கள் வரை வழித்துணையாக இருந்தார். தாஸின் உயிரற்ற உடலில் திறந்திருந்த விழிகளை மூடிட கிருஷ்ணாவின் கைகள் பரபரத்தன. மெல்ல தனது உடலை புழுதியில் இழுத்துக்கொண்டு தாஸ் அண்ணனின் உடலை நோக்கி நகர்ந்தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா நகர்வதை பார்த்து அவனது பாதி கிழிந்திருந்த சட்டையை பிடித்து இழுத்தான் பற்களில் எல்லாம் காவு நிறம் ஏறியிருந்த ஒருவன். அவன்தான் டிஎஸ்பி சோம்நாத்தை புலம்பிட வைத்த முன்னா. முன்னா கிருஷ்ணாவை தரதரவென இழுத்து நெடுஞ்சாலையின் தார் ரோட்டில் கிடத்தினான். என்ன கிருஷ்ணா, உன்னோட லக் எப்படி இருக்குன்னு பாப்போமா என்று முன்னா மராத்தியில் கேட்டான். என்ன சொல்றான் புரியலையா? 10 நிமிஷம் எந்த வண்டியும் வரலைன்னா உன்னை நாங்க கொல்லாம விட்டுருவோம். ஆனா நீ செத்து போனா என்ன பண்றது? எதுக்கும் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிடு என்றான் மராத்தியில் மற்றொருவன். அந்த மற்றொருவன் தான் மோட்டு, முன்னாவின் தம்பி.
பற்கள் உடைந்து வாய்க்குள் குளமாக தேங்கிய இரத்தத்தை துப்பிய கிருஷ்ணாவின் உதடுகள் மெல்ல ஷாமா என்று உச்சரித்தன. தூரத்தில் நின்ற வெள்ளை நிற ஃபாஸ்ட் ட்ராக் காரை பார்த்தபடி மீண்டும் ஷாமா என்றவன் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பித்தான். கியா என்று கேட்டபடி காவி நிற பற்களின் சொந்தக்காரனான முன்னா கிருஷ்ணாவின் அருகே வந்தான். முன்னா கிருஷ்ணாவின் உதட்டருகே தன் காதுகளை கொண்டு சென்று கவனிக்க, மேரி ஷாமா என்று கிருஷ்ணா தன்னை அறியாமல் முணுமுணுத்தான். ஷாமா தும்ஹாரி பீவி என்று சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே தூரத்தில் நின்ற வெள்ளை நிற ஃபாஸ்ட்ராக்கை பார்த்து கேட்டான் முன்னா. இன்னும் இரத்தம் சுரந்து கொண்டிருந்த கிருஷ்ணாவின் கிழிந்த உதடுகள் ஷாமா மேரி ஜான் என்றன. ஓ, ஷாமா உன்னோட உயிரா என்று கேட்டான் கிருஷ்ணாவின் எதிரி முன்னா. கிருஷ்ணாவின் உயிர் அந்த வெள்ளை நிற ஃபாஸ்ட்ராக் காரில் சுயநினைவில்லாமல் கண்கள் மூடியபடி தலை சாய்த்து படுத்திருந்தது. அவனது உயிருக்கு உயிரான ஷாமாதான் மயங்கிய நிலையில் படுத்திருந்தாள். உயிர் உடலோடு இணைவது எப்போது? சில நாட்களுக்கு முன்பாக, கிருஷ்ணா முன்பை செல்வதற்கு முன்பாக. கொஞ்சம் ரிவைண்டு போய் பார்ப்போமா? வாசகர்களே, இந்த கதையில நிகழ்காலமும் கடந்த காலமும் கொஞ்சம் கலந்து கலந்து வரும். அதனால அப்பப்போ என் கூட சேர்ந்து கடந்த காலத்திலையும் கொஞ்சம் பயணிச்சுக்கோங்க. நன்றி. என்னோட கடந்த காலத்தில் பயணிக்க வர்றீங்களா? சில நாட்களுக்கு முன்பாக. அந்த அழகிய மாலை நேரத்தில் ஒரு வயதான முதியவர் லிஃப்ட் கேட்டபடி பாலத்தில் நின்று கொண்டிருந்தார். நமது கதையின் நாயகன் கிருஷ்ணா தனது ஃபாஸ்ட்ராக் காரில் சென்றபோது அந்த முதியவரை பார்த்து நிறுத்தினான். அவரது கையில் ஒரு பெரிய மினரல் வாட்டர் கேன் இருந்தது. காரை கவனமாக ஓரம் கட்டியவன், ஐயா, எங்க போகணும் என்று முதியவரிடம் கேட்டான். 2 தெரு தள்ளிதான் என்னோட வீடு இருக்கு என்று தயங்கி தயங்கி பெரியவர் சொன்னார். வாங்க, இறக்கி விட்டுறேன் என்று கிருஷ்ணா சொல்ல முதியவர் காரில் ஏறிக்கொண்டார். கார் புறப்பட்டது. ரொம்ப நன்றி தம்பி, என்னை தாண்டி 10 பேர் பைக்கில் போனானுங்க, ஒருத்தன் கூட உதவலை, நீங்கள் மட்டும்தான் உதவுனீங்க. 2 நாளில் லாக்டவுன் வந்துடும் பயங்காட்டுறாங்களே, அதான் குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் வாங்கி வச்சிடலான்னு நினச்சேன்ப்பா. டோர் டெலிவரி தரமாட்டேன்னு கடைக்காரன் சொல்லிட்டான். ஒரு தெரு தாண்டுற வரை இந்த கேனை அசால்ட்டாக தோலை சுமந்துட்டு வந்துட்டேன். ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ள தோல் பட்டையெல்லாம் ஒரே வலி. 70 வயசு ஆகிடுச்சுல, அதான் சுமையை தாங்க முடியல என்று கூறி லேசாக சிரித்தார். பெரியவர் தனது வயதை கூறியதும் ஆச்சரியப்பட்ட கிருஷ்ணாவிடம், இந்த கொரோனா வந்ததும் வந்துச்சு தம்பி, மனுஷனை பார்த்து மனுஷன் பயந்து ஓடுற மாதிரி செஞ்சிருச்சு. ஒருத்தனை ஒருத்தன் தொடக்கூட பயப்படுறான்பா. தடுப்பூசி போடுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது, போடாதன்னு இன்னொரு கூட்டம் சொல்றது. எதை நம்புறதுனே தெரில. மீடியா முழுக்க மாஃபியா தலைவன்கிற அடைமொழியோட உலா வரும் பில் கேட்ஸ் இந்த கொரோனா வைரஸை பரப்புனார்னு ஒரு பேச்சு வருது. அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான்? சீனாக்காரன் தான் பரப்புனான்னு சொல்கிறான். இன்னும் சில பேர் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இலுமினாட்டி குரூப்பின் ஸ்லீப்பர் செல்ஸ் தான் பரப்புனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் இரத்த வாந்தி எடுத்து சாவாங்க. அது மட்டும் உறுதி. என் ஆயுசு முடியறதுக்குள்ள நான் அதை காதால கேட்டா கூட போதும் என்று சீரியஸாக பேசி முடித்தார் முதியவர். பெரியவரின் பேச்சை கேட்டு புறையேறி லேசாக இருமிய கிருஷ்ணா, வேக்சின் மாஃபியாவா, இலுமினாட்டி குரூப்பா, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க தாத்தா? பில்கேட்ஸை நீங்கள் வேக்சின் மாஃபியான்னு சொன்னது தான் ஹைலைட் என்று கூறி கேலி செய்தான். இந்த யூடியூப் தான் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்குது, வேற எங்கேருந்து? சரியோ தப்போ மீடியா எப்படி நம்ம மூளைக்குள்ளே புகுந்து விளையாடுது பாத்தியா? ஒரு காலத்தில் கர்ணன் ரத்தம் பில்கேட்ஸ் உடம்புல ஓடுதுன்னு சொன்ன அதே மீடியா இப்போ வர வேக்சின் மாஃபியான்னு சொல்லுது. எதை நம்புறதுன்னு தெரியலை. ஆனால் உண்மை எதுவோ அது சீக்கிரம் வெளியே வரும் தம்பி. தப்பு செஞ்சவே நாய்ப்படாத பாடுபடுவான். கொரோனா நோய் வந்து நம்மளை ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அலைய வச்சவன் நாயாப்பையே அலைவான். என் சாபம் பழிச்சிடும் தெரியுமா என்று பேசிக்கொண்டிருந்த பெரியவர், அதோ அந்த வீடு தான்ப்பா, அந்த சிகப்பு வீடு தான். 2 ரோடு எப்படி நடக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து உதவி செஞ்சப்பா, ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு தனது பெரிய மினரல் வாட்டர் கேனை அசால்ட்டாக தோளில் சுமந்தபடி காரை விட்டு வெளியேறினார். பெரியவரை நினைத்து கொண்டே தனது காரை கிளப்பினான் கிருஷ்ணா. 1/2 மணி நேரத்தில் அடையார் வந்து விட்டான்.